ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் இருந்துட்டு சரவணன்கிட்ட, இங்கே பாருடா சரவணா, நீ ஒருத்தன் தாண்டா இந்த வீட்லையே என்னோட பேச்சை கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன், மயில் கூட சண்டை போடாதன்னு. நீ அதை கேட்குற மாதிரியே தெரியலடா. உங்களுக்குள்ள என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருடா, குழந்தை விஷயத்தில் தான் உனக்கு ப்ராப்ளம்னா கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கலாம்டா. நமக்கு உனக்கு ஒன்றும் வயசு ஆகலையே, எதுக்காகடா மயிலுக்கிட்ட இவ்வளோ இவ்வளோ மூஞ்ச காட்டுற? அவ ரொம்ப பாவம்டா. நீ என்னதான் பண்ணாலையும் அவ உன் மேல பாசமாகவும் அக்கறையாகவும் தாண்டா இருக்கிறா. அதை பார்த்து கூட அவ கூட நல்லா பேசணும்னு உனக்கு தோணவே இல்லையாடா? இங்க பாருடா, உங்க தம்பிங்க 2 பேருமே ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நீ பொண்டாட்டிய கொடுமைப்படுத்துறேன்னு பேர் எடுத்துறாதடா. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அந்த பொண்ணை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம். எல்லார்கிட்டையும் சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு இப்போ நான் தான் எல்லாரும் முன்னாடியும் தப்பானவனா நிக்கிற மாதிரி பண்ணிட்டான்ல, அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க. டே சரவணா, என்னாச்சுடா, எதுக்காகடா இப்படி நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் இங்க பாருங்கப்பா, நானே போயிட்டு மயில கடைக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. சரிடா, நீ இப்பயாவது உனக்கு புத்தி வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர கோவமா வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன உடனே மயில் எங்கன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. மயில கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட போயிட்டு மயில கையை பிடிச்சிக்கிட்டு தரன்னு ரூமுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க. அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது சரவணனும் மயிலும் பயங்கர சண்டை, அதாவது சவுண்டா கேட்கறது, அவங்க பேசுறதெல்லாம் சவுண்டா கேட்கறதுனால நம்ம கோமதி இருந்துட்டு அங்கே போயிட்டு நின்ற உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருடி, எல்லாருக்கிட்டையும் நான் தான் தப்பு பண்ண மாதிரி எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லா தப்புமே நீ பண்ணிட்டு இப்போ நான் தான் எல்லா தப்பும் பண்ண மாதிரி என் அப்பா அம்மா கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவேன் அதாவது நினைச்சேன். ஆனா இப்படியெல்லாம் ஒரு கேவலமான வேலையை பண்ணுவேன் நான் எதிரே பார்க்கலடி. அவங்களுக்கு நீ பண்ண வேலையெல்லாம் தெரிஞ்சா நான் பண்ணதை விட அவங்க அதிகமா பண்ணுவாங்கடி. சத்தியமா இன்னைக்கே எல்லா உண்மையும் நான் சொல்ல தாண்டி போறேன், சொல்லி இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்த தாண்டி போறேன் அப்படின்றாங்க. நம்ம சரவணன் கோவமா பேசுறத பார்த்துட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, சரவணா வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு போயிட்டு கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே, என்னடா சரவணா, என்னடா ஆச்சு, இவ்வளோ சத்தமா சண்டை போட்டுட்டு இருக்க, என்ன ஆச்சு, ஏன் மயில என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, நாளுக்கு நாள் உங்க பையன் பண்றது ரொம்ப அதிகமாயிட்டே தான் இருக்குது. இனிமே நான் இங்க வாழ்றதுக்கு விரும்பவே இல்லை. உங்க பையன் பண்றதை இனிமேலும் நான் பொறுத்துக்கணும்னு அவசியமே இல்லாத அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மயில என்னடி ஆச்சு? சரவணா, இங்க பாருடா, என்னடா ஆச்சு உனக்கு, எதுக்காக அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கம்மா, எதுக்காக என்கிட்ட இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, என்னென்ன நடந்துச்சுன்னு அவகிட்டயே கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க, குழந்தை விஷயத்துல நானே அதிர்ச்சியாகி தான் நின்றுட்டு இருக்கேன். ஆனா அப்போ இருந்து இப்போ வரைக்குமே என்ன அந்த விஷயத்த வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்குன்னு தான் நான் என்னதான் பண்ணுவேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட சரவணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இங்கே பாருடி, குழந்தை விஷயத்தினால தான் நான் உங்ககிட்ட இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் அதாவது உங்கள் அத்தைக்கிட்ட இதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடா சரவணா, நான் வெளியே இருந்து கேட்டப்போ மயில் பண்ணதெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பாக நான் வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, என்னடா மயில் என்னடா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம சரவணனுக்கு இதுதான் கரெக்டான சான்ஸ், இவ பண்ணது எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்க பாருங்கம்மா, நான் சொல்றேன் எல்லா உண்மையுமே நான் சொல்றேம்மா. அதுக்கப்புறம் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நான் எதுக்காக இவகிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன்னு உங்களுக்கே தெரியுமா? அப்போ யார் மேல தப்பு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறமா நீங்க யாரை வேணாலும் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லவும், இதை கேட்ட கோமதிக்கு, என்னடா சரவணா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடா, என்னடா பண்ண மயிலு, அவ தப்பு பண்ற ஆளே இல்லடா அப்படின்றாங்க. இவ தப்பு பண்ற ஆள் இல்லையா, நடிக்கிறாமா, ஃபுல்லா நடிப்பு, அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து நடிக்கிறாங்கம்மா அப்படின்றாங்க. டே சரவணா, அவங்க ஃபேமிலியெல்லாம் ஏன்டா இழுத்து பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியலடா நீ பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நமக்குள்ள சண்டை இருந்துச்சுன்னா நமக்குள்ளே வச்சுப்போம், எதுக்காக இப்போ அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருடி,
நமக்குள்ள தானே சண்டை. என்னமோ நான் உன்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் அதாவது நான் தான் நீ நீ ஏதோ கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் வந்து அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருந்தியே. அப்பாவும் அம்மாவும் என்ன உன்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரி தானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அவங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, தெரிஞ்சுக்கிட்டு யார் மேலே தப்பு இருக்குன்னு தெரியணும்ல அப்படின்றாங்க. இங்கே பாருங்க மாமா, இங்கே பாருடி, இனிமேலும் உன் மேலே இறக்கப்படுறதுக்கு நான் ஒன்றும் அதாவது நான் ரொம்ப நல்ல மனுஷனா கிடையாது. நானும் மனுஷன்தான், எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. இப்படி ஒரு மனுஷனை போட்டு சித்திரவதை பண்ணா அவன் எப்படி உயிரோட இருப்பான்? இன்னும் கொஞ்ச நாள்ல உன்கிட்ட இருந்தனா கண்டிப்பா நான் செத்துருவேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட கோமதிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. டே சரவணா, உங்களுக்குள்ள ஏதோ பெருசா நடந்துட்டு இருக்க மட்டும் தெரியுது, ஆனா என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியல. இங்க பாருடா சரவணா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா சரவணா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா, நான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன், சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ மயில கூட என்னால வாழவே முடியாதம்மா. இனிமே என் வாழ்க்கையில தேவையே இல்லை. என்னடா சரவணா இப்படி ஒரு முடிவை எடுக்கிறேன்னா அந்த அளவுக்கு என்னடா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சொல்கிறேம்மா அத்தை, ப்ளீஸ் அத்தை, நான் சொல்கிறத நம்புங்க அத்தை, குழந்தை விஷயத்துல தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் ஒரு பக்கம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு மயில், கொஞ்ச நேரம் இரு, சரவணன் ஏதோ சொல்ல வரான் இல்லை, எதுக்காக நீ அவனை சொல்ல விட மாட்டேங்கிற? அப்போது ஊமையில் தான் எல்லா தப்பும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னத்தை நீங்களும் இப்படியே பேசுகிறீங்களே? இங்கே பாருடி, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. என் பையன் சொல்கிறதுல மட்டும் உன் மேலே தப்பு இருந்துச்சு, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. என் பையன் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு எத்தனை முறை எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். அவன் மேலே தப்பு இருக்கிறதுனால தான் அவனை கண்டிச்சிட்டு இருந்தேன். இங்கே பாருடா, மயில் மேலே ஏதாச்சும் தப்பாக இருந்தால் சொல்லு, நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கதிரோ நம்ம ராஜியும் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே இவங்க சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்கோட, அத்தை என்னத்தை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்குறாங்க. இங்கே பாரடி, இவங்களுக்குள்ள பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு, நானும் கொஞ்ச நாளாக நான் அண்ணியும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. நான் ராஜுக்கிட்ட சொல்லி அதாவது மயில் அண்ணிக்கிட்ட பேச சொன்னேன். மயில் அண்ணி கிட்ட பேச சொன்னதில்ல, அதாவது குழந்தை விஷயத்துல தான் அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மயில் அண்ணி சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா என்ன கதிர் சொன்ன, நீ குழந்தை விஷயத்துல தான் நான் அவளை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால அவ. இப்போ நான் சொல்றேன், எல்லா உண்மையுமே உங்ககிட்ட சொல்றேன், சொன்னதுக்கு அப்புறம் யார் மேல தப்பு இருக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பயங்கர கோவமா சொல்லவும், இதை கேட்ட கதிர் இருந்துட்டு, என்னென்ன சொல்ற, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு. என்னோட வாழ்க்கையில் நான் இவ்வளோ வெறுத்து போய் என்றைக்குமே இருந்ததில்லடா. எப்படா வாழ்க்கை, எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லைன்ற அளவுக்கு நான் யோசிச்சு வச்சுருக்கேன்டா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கண்ணே, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு, அப்படி ஏதோ அண்ணி எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்களே, அண்ணியும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்போது எதனால் நீங்கள் இப்படி இருக்கீங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருடா, இப்போ கூட அவன் மேலே நீங்கள்லாம் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, நம்ம நம்பிக்கையெல்லாம் நாசமாக போயிடுச்சுடா. அவன் நம்ம நம்பிக்கையை உடைச்சிட்டாரா, அவன் துரோகி, பச்சை துரோகி அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதிக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. இங்க பாருடா சரவணா, நீ என்ன சொல்ல வரனே எனக்கு புரியல, முழுசா எல்லா விஷயத்தையும் சொன்னாதானே எனக்கு என்னென்ன புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, இவளை பொண்ணு பார்க்கப்போ நம்ம போனோம் இல்லையா, அப்போது இவங்க வீட்லையும் இவளும் என்ன சொன்னாங்க, இவ டிகிரி முடிச்சிருக்கா, அதுக்கப்புறம் இவளோட வயசு என்னோட 2 வருஷமோ 3 வருஷமோ கம்மி சொல்லியிருப்பாங்களா, அதெல்லாம் சொல்லவும், இதை கேட்ட நம்ம கோமதிக்கு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்டா இருக்குமா, சொல்கிற வரைக்கும் கேளுமா, இதில் தான் விஷயமே இருக்குது, விஷயம் இருக்கிறதுனால தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடா, அப்படிதான் சொன்னாங்க. சரி, கல்யாணம் ஆயிட்ட அப்புறம் இவ கொஞ்ச நாளா வேலைக்கு போயிட்டு இருந்தால, ஆமாடா வேலைக்கு தான் போயிட்டு இருந்தா, அவ என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தான்னு உனக்கு தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடா வேலைக்கு போயிட்டு இருந்தா, ஏதோ ஆஃபீஸுக்கு போறேன்னு போயிட்டு இருந்தா, என்ன ஆஃபீஸ்னாலாம் எனக்கு தெரியாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்மளெல்லாம் முட்டாளாக்கிட்டு அவ ஒரு ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போயிருக்காமா அப்படின்றாங்க. இதை கேட்ட கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிரு. என்னடா சொல்ற நீ, இவ ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாலாம், ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கு போறேன்னு தானே சொன்னா, அதுவும் ஆஃபீஸில் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து கதையாக சொல்லுவாளாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதெல்லாம் பொய்யுமா, ரொம்ப அதெல்லாம் போய் நான் ஒரு நாள் ஹோட்டலுக்கு ஃப்ரெண்டு கூட சாப்பிட போனேன். அப்போதாம்மா இவள் ஹோட்டல்லே வேலை பார்க்குறான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்டி ஹோட்டலில் வேலை பார்க்குறான்னு கேட்டதுக்கு அவள் என்ன சொன்னான்னு தெரியுமாம்மா, சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போனதுனால ரீஅப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் வரல, இப்போது வேலைக்கு போகணுன்றதுனால தான் நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் இந்த வேலைக்கு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாமா. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், வீட்டில் யாரும் உன்னை வேலைக்கு போகணும் கட்டாயப்படுத்த
இடத்துலயே உன்னோட சர்டிஃபிகேட் வந்த அப்புறம் கூட நீ வேலைக்கு போகலாமே, இனிமே இந்த வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட சொன்னம்மா. ஆனா அவ என்னென்னமோ காரணமா சொல்லி அவ அன்னையிலேருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சாம்மா. சரி, இவ நம் இவ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்னு ஒரு நாள் அவளை காலேஜுக்கு கூட்டிட்டு போனோமா. ஏன்னா சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்கிட்ட பேசி அவளை காலேஜுக்கு கூட்டிட்டு போனோமா. கூட்டிட்டு போயிட்டு அங்கே காலேஜில் நிப்பாடினா காலேஜில் வச்சு என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமாம்மா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடா சொன்னா, எனக்கு நீ சொல்ல மனசே பதறிட்டே இருக்குதுடா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா, அந்த காலேஜில் வச்சு என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா, நான் காலேஜே முடிக்கல, 12th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தலையில் குண்டை தூக்கி போட்டுட்டாமா அப்படின்றாங்க. இதை கேட்டே நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அத்தை ஒன்று அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருடி, நீ ஏதோ என்னோட பையன் மேலே தான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி என் பையன் மேலே அவ்வளோ குறைய சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்கே பாரு, என்னோட பையனை நான் எப்படி வளர்த்தேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்படியெல்லாம் பண்ணுறான்னு இவன் எதுக்காக மாறிட்டான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன் தெரியுமா. ஆனால் உன் மேலே எல்லா தப்பையும் வச்சுக்கிட்டு என்னோட பையன் மேலே தான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா கொஞ்ச நேரம் இருங்கம்மா, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு, இது மட்டும் கிடையாது அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற, இதுவே என்னால் தாங்க முடியல, இன்னும் நிறைய விஷயம் இருக்குதா. ஆமாம்மா, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, கேளுங்க. இவ படிக்கலன்னு தெரிஞ்சுமே இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணவ இனிமே நம்ம வீட்டிலே இருக்கக்கூடாதுன்றதுக்காக இவளை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துடலான்னு முடிவெடுத்தம்மா. இந்த விஷயத்த உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு அப்பன்னு பார்த்து அரசு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் அரசு பிரச்சனையிலே நீங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக இருந்தீங்களா, அதனால் இந்த விஷயத்தையும் சொல்லி உங்களை எதுக்காக கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக தான் இவளை அவங்க வீட்டிலேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் அரசியோட பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு நினச்சம்மா. இவளை ஒரு நாள் உங்ககிட்ட வந்து இவங்க அம்மா வந்து கால் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்ன இல்லம்மா, அப்பதாம்மா இவளை அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்தேன். அவங்க அம்மாவுக்கு கால் ஒன்றும் உடையலம்மா. அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இவளை அவங்க அம்மா வீட்டில் விடுறதுக்காக இப்படி ஒரு காரணத்தை சொன்னேன். அவங்க அம்மா வீட்லேயும் விட்டுட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாள் கழித்து நம்ம இந்த வீட்டுக்கு வரணுன்றதுக்காக நம்மக்கிட்ட அவள் மாசமாக இருக்கிறன்னு பொய் சொல்லி தாம்மா வந்திருக்கான். அது தெரியாமல் நம்ம தான் அவளை தலைமையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தோம்மா அப்படின்றாங்க. இதை கேட்ட கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. டே சரவணா, என்னடா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. இவ நம்ம கிட்ட எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்கான்னு பாருமா. நம்மள எல்லாரையும் முட்டாளன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா போல, அதனாலதான் இப்படி ஒரு துரோகத்தை நமக்கு பண்ணியிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, டே சரவணா, இந்த விஷயத்த என்னாலே தாங்க முடியல, நீ எப்படிடா தாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இத்தனை நாளாக மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்தம்மா, ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தேன். இப்படி இவளை பார்க்க எனக்கு அருவருப்பாக இருக்குமா. இவளை ஒவ்வொரு நாளும் பார்க்குற போது எப்படா இவளை வீட்டை விட்டு துரத்துவோன்னு தான் இருந்துச்சுமா. இப்படி ஒரு நம்பிக்கை துரோகி கூட என்னால் எப்படிமா சந்தோஷமாக பேச முடியும் சொல்லுங்கம்மா. நீங்கள் நார்மலாக பேசுங்க, சந்தோஷமாக பேசுடா, அவள் என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு என்னை கேட்டுகிட்டே இருப்பீங்களா. அவள் அவ்வளோ பொய் சொல்லி என் மேலே தான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி உங்ககிட்ட ஏதோ கிரியேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தா. ஆனால் உண்மையாக சொல்கிறது கூட எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்ட கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடி, என்னோட பையனை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க, இங்கே பாருடி, உண்மையை சொல்கிறதுக்கு கூட என்னோட பையன் பயப்பட்டுருக்கான். நீ எல்லா தலையிலையும் மிளகா அரைச்சிருக்க, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நீ மாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை உன் காலை தரையில பட விட்டுருப்போமா. சொல்லு, உன்னை எப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா. இங்க பாருங்கம்மா, இவ மட்டும் சேர்ந்து பண்ணலம்மா, இவ குடும்பம் தான் இவளுக்கு பிளான் போட்டு கொடுக்கறதே, இது எல்லாத்தையுமே இவங்க அம்மா தாம்மா சொல்லி கொடுத்தது அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருடி, நீ பண்ண வேலைக்கு இனிமே நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நான் பண்ணது தப்பு தான் த, என்னை மன்னிச்சிடுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, நீ பண்ணதுக்கெல்லாம் ஒரே வார்த்தையில் மன்னிப்புன்னு கேட்டுட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடுமா. இப்போ என்னோட பையனோட வாழ்க்கை என்னடியாச்சு, இப்போ உன் கூட வாழவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை நான் என்னடி பண்ணி அவன் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கத்த, நான் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை, இனிமேல் என்னை இந்த வீட்டை விட்டு மட்டும் துரத்திடாதீங்க, இது என்னோட வீடு அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருடி,
நீ இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கல, இது எல்லாத்தையும் உங்கள் மாமா கிட்ட சொல்லி உங்கள் மாமா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுபடி எல்லாத்துக்கும் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் துரத்திடாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இன்னும் நிறைய இருக்குதுமா இவளை பற்றி சொல்கிறதுக்கு, இன்னும் இதோட நிப்பாட்டிட்டேன்ல, நீங்கள் ரொம்ப இன்னும் நிறைய இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே சரவணா, நீ என்னடா சொல்கிற, இதுக்கு மேலேயும் இன்னும் இருக்குதாடா? ஆமாம்மா, இன்னும் இருக்குது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, இவங்க அப்பா ஒரு நாள் நம்ம கிட்ட வந்து வேலை வேணும்னு சொல்லிட்டு கேட்டாருல்ல, நான் எவ்வளவோ சொன்னேன் உங்ககிட்ட, இவங்க அப்பாவை வேலைக்கு வைக்காதீங்கன்னு. ஆனால் அதையும் மீறி நீங்கள் வேலைக்கு வச்சிங்கல்ல, இவங்க அப்பா என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னடா பண்ணாரு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, அவர் வேலைக்கு வந்த நாளே நம்ம கடையிலேருந்து 1 மாதத்துக்கு தேவையான மல்லிகை சாமான் எல்லாத்தையும் அதாவது ஓசியிலே எடுத்துகிட்டு போயிட்டாருமா. நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதையே நம்ம கணக்கு பார்த்து எடுத்து வச்சுட்டு தான் எல்லாத்தையும் எழுதி தான் எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் அவர் அந்த கணக்கை கூட பார்க்காம அவர் பாட்டுக்கு அவருக்கு பிடிச்சது எல்லாத்தையும் எடுத்து போட்டு எடுத்துட்டு போறாருமா. அவரை நான் கேட்கவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. இதை வந்து இவ கிட்டக்க சொன்னா ஏதோ நம்ம கடன்றதுக்காக ஏதோ உரிமையில எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாமா. உரிமையே, அதாவது வேலைக்கு தானே வந்திருக்காங்க, வேலையை தானே பார்க்கணும். வேலையை பார்க்காம இவங்க அப்பா அவங்க மாசம் அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை சாமானுமும் ஃப்ரீயாக தான் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவும், இதை கேட்ட கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கடையில 1100 ரூபாய் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அரிசி கணக்கில் கம்மியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைம்மா, அப்போது இந்த காசை யார் எடுத்ததுன்னு தெரியுமாம்மா? இவங்க அப்பா தாம்மா. அடிக்கடிக்கு நம்ம கல்லாலேருந்து அவருக்கு செலவுக்கு தேவையான காசெல்லாம் எடுத்து பாக்கெட்டில் போட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கிறாருமா. இதெல்லாம் இவகிட்ட சொன்னால் இன்னும் அதாவது நம்மளோட கடன் உரிமையோடு எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாமா. அன்னைக்கு நம்ம வீட்டில் இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்போ வாயை திறந்து சொன்னாலா, தன்னோட அப்பா தான் இதை எடுத்ததுன்னு சொன்னாலா? மாமா மேலே அப்பா அவ்வாண்டமாக பழிய போட்டு மாமா மனசு கஷ்டப்படுற மாதிரி அப்பா பேசினார் இல்லை, அப்பா கூட கல்லு மனசு, இவ சொல்ல வேலை பார்த்தீங்களா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, டே சரவணா, நீ ஒவ்வொரு விஷயத்தா சொல்ல எனக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குடா. இப்படியெல்லாம் ஒருத்தர் உலகத்தில் இருக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு கூட யோசிக்கணும்னு தோணுதுடா. இங்கே பாருங்கம்மா, இன்னும் இருக்குதுமா. இவ வயசு விஷயத்துலையும் நம்மக்கிட்ட பொய் தாம்மா சொல்லியிருக்காங்க. இவங்க குடும்பமாக சேர்ந்து நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்கம்மா. கரெக்டாக பிளான் போட்டு நம்ப வச்சு ஏமாற்றி நம்மளுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கம்மா. இவ என்னோட 3 வருஷம் பெரியவம்மா அப்படின்றாங்க. இதை கேட்டே நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னடா சரவணா சொல்ற? ஆமாம்மா, என்னோட இவ 3 வருஷம் பெரியம்மா. அது எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்க தீபாவளிக்கு பலகாரமெல்லாம் சுட்டுட்டு இருக்கப்போ அரசி இவ படத்துக்கெல்லாம் போவாலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவ ஏதோ சொல்ல போய் மீனா கேட்டல, அப்போ உங்களுக்கு 30 வயசானு கேட்டலாமா. அப்போ போய் இவகிட்ட ஆதார் கார்டை கேட்டம்மா. ஆனா இவ ஆதார் கார்டை கொடுக்கவே மாட்டேன்டா. எதையோ சொல்லி என்கிட்ட ஆதார் கார்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு எதையோ சொல்லி என்கிட்ட காரணம் மட்டும்தாம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா. கடைசி வரைக்கும் என்கிட்ட ஆதார் கார்டை கொடுக்கவே இல்லைம்மா. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட தாம்மா கேட்டேன் ஆதார் கார்டு. அவர்கிட்ட கேட்டு வாங்கின போது தான்மா தெரிஞ்சிச்சு அவ என்னோட 3 வருஷம் பெரியவனு. இப்படியெல்லாம் துரோகம் பண்ணவ கூட என்னால் எப்படிம்மா வாழ முடியும் சொல்லுங்க? நீங்கள் எப்படி அவகிட்ட நல்லா பேசு, அவ கூட சண்டை போடாதன்னு எப்படிம்மா சொல்ல முடியும்? என்னால் முடியாதுமா. இவ கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழலாம் என்னால் முடியாது அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இங்கே பாருடி, என் பையனை எவ்வளோலாம் கொடுமைப்படுத்தியிருக்க. ஏதோ என்னோட பையன் தான் உன்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஏதோ ரொம்ப உத்தமி மாதிரி என்கிட்ட வந்து சொன்னியே, இதுக்கெல்லாம் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்காமல் இருந்ததுனால தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இனிமேல் நான் எந்த பொய்யுமே சொல்ல மாட்டான். என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிட சொல்லாதீங்க. இங்கே பாருடி, இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலைக்கு எப்படி பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்கள் அப்பா அம்மாவை ஃபோன் பண்ணி வர சொல்லு, உடனே வர சொல்லு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள், நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னாச்சு கோமதி, எதுக்காக கோவமாக பேசுகிற? வீட்டில் ஏதாச்சும் சண்டையா? அங்கே பாருங்கள், நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க, ஒரு பஞ்சாயத்தை முடிக்க வேண்டியது இருக்குது, அதை பேசி சீக்கிரமாக முடிவு பண்ண வேண்டியது இருக்குது, நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவும்
அதாவது செந்திலும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மீனா இருந்துட்டு, "அத்தை எங்க இருக்கீங்க அத்தை? அத்தை எங்க இருக்கீங்க அத்தை?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வராங்க. நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு பயங்கர கோவத்துல உக்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "அத்தை என்னாச்சு அத்தை? எதுக்காக ரொம்ப கோவமா இருக்கீங்க? சொல்லுங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாருடி, ஃபர்ஸ்ட்டு என் மேலேருந்து கைய எடு. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னே எனக்கு தெரியல. எல்லாருமே நம்பிக்கை துரோகம் பண்றவங்களா இருக்காங்க. எப்படி நான் நம்புறது? என்னாச்சு அத்தை? எதுக்காக இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க பாருடி, நீயும் ஏதாச்சும் பொய் சொல்லி ஏதாச்சும் மறைச்சு வச்சிருக்கியா என்ன? நீ ஏதாச்சும் இருந்தா சொல்லிடுடி. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் மூலியமா அந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சா நான் என்னால தாங்க முடியாது. என் உசுரவே விட்டுருவேன்டி" அப்படின்றாங்க. "இங்க பாருங்க அத்தை, அதாவது உங்ககிட்ட மறைக்கிற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல அத்தை. நான் எல்லா விஷயமும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே இருக்கேன். அது உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீங்க ஏன் இப்படி கேட்குறீங்க? என்னாச்சு அத்தை? ஏதாச்சும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க பாருடி, நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருந்தா கூட சொல்லிடுடி. நீ ஏன் சொல்லிட்டேன்னா அது கொஞ்சம் கஷ்டம் இல்லாம போயிடும். ஆனா மத்தவங்க சொல்லி இப்படியெல்லாம் இவ பண்ணான்னு சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும்டி" அப்படின்றாங்க. "இங்க பாருங்க அத்தை, திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. வீட்ல என்ன பிரச்சனை? ராஜிமா என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராஜி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம மீனா பயங்கர ஷாக்கு. "என்ன ராஜிமா சொல்ற? மயிலக்காவா இப்படியெல்லாம் பண்ணாங்க? அவங்க மத்தவங்க வாழ்க்கையில தலையிட்டு என்னவெல்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பேசியிருக்கலாமா அப்படின்னு எவ்வளவெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அவங்களா இப்படியெல்லாம் பண்ணாங்க. என்னால நம்பவே முடியல ராஜுமா. என்னால என்னால தான் என்னால கூட நம்ப முடியலக்கா. ஆனா என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குதுக்கா." "என்ன ராஜுமா, என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு? நம்மளுக்கு ஒரு விஷயம் மயிலக்கா பத்தி தெரியும்லக்கா" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்து கதிர், அதாவது நம்ம மீனா இருந்துட்டு கண்ணிலே, "இங்க பாரு, வேண்டாம் வேண்டாம், சொல்லாத சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே சொல்றாங்க. இதை பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு, "ஏய் என்னடி என்னடி மறைச்சு வச்சிருக்கீங்க மயிலை பத்தி? சொல்லுங்கடி. நீங்களும் என்கிட்ட இருந்து ஏதாச்சும் மறைக்கிறீங்களாடி? இங்க பாருங்க, உங்க 2 பேர் மேலயும் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். நீங்களும் என்னை ஏமாத்துறீங்க நம்ப வச்சு" அப்படின்றாங்க. "இங்க பாருங்க அத்தை, உங்கள போய் நான் நம்ப வச்சு ஏமாத்துவேனா? ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கேட்கவும், "இங்க பாருடி, ஆ சரவணன் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டு நான் ரொம்ப மனசு உடைச்சு போய் இருக்கிறேன்டி. இன்னும் ஏதோ ஒரு விஷயம் மயிலக்காவை பத்தி தெரியும். மனசு உறுத்திக்கிட்டே இருக்குதுன்னு இவ தாண்டி இப்ப சொன்னா. என்ன விஷயம்னு இப்பவே சொல்லிடு. சத்தியமா என்னால தாங்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ராஜுகிட்ட கேட்கவும், அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு மீனா கிட்ட, "இங்க பாருங்கக்கா, இனிமேலும் இந்த விஷயத்த பத்தி மறைக்கிறதுல ஒண்ணுமே இல்ல. அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இப்ப வரைக்கும் பொய் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொய்யும் அவங்களுக்கு தெரியாம போயிட்டா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. என்னைக்காவது ஒரு நாள் இந்த பொய் வெளியே தான் அதாவது எப்படியாவது வரதான் போகுது. அது நம்மளால தெரிஞ்சதா இருக்கட்டுமே. அதுக்கு ஒரு முடிவு காலம், மொத்தமா ஒரு முடிவு காலம் வரதா இருக்கட்டுமே. ஏன்னா இப்பயே இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையும் தெரிஞ்சுட்டா அந்த பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் சேர்த்து சமாளிச்சிருவாங்கல்ல. அதனால தான் சொல்றேன்க்கா, அவங்களுக்கும் சீக்கிரமா ஒரு முடிவு கிடைக்கணும்ல" அப்படின்றாங்க. இதை கேட்டே நம்ம ராஜு இருந்துட்டு, அதாவது மீனா இருந்துட்டு, "இங்க பாரு ராஜிமா, இருக்கிற பிரச்சனையில நம்ம பெருசா ஆக்கக்கூடாது. அதனால தான் நான் அமைதியாவே இருந்தேன். ஏன் ராஜிமா இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்லக்கா, கண்டிப்பா இந்த பிரச்சனை இன்னொரு நாள் வரதான்க்கா செய்யும். இந்த பிரச்சனை கண்டிப்பா திரும்பவும் தெரியவே தெரியாதான். இன்னைக்கு தெரியலாம், நாளைக்கு தெரியலாம், நாளான்னைக்கு கூட தெரியலாம். அது அப்போ தெரியறத இப்போவே நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேனே. அவங்களா தெரிஞ்சுக்கிறத விட நம்ம சொல்லிட்டா அவங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும்லக்கா" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, "இங்க பாருங்கடி, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவமா வருதுடி. நீங்க என்னதான் பேசுறீங்க சொல்லுடி" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜுவும் மீனாவும், "இங்க பாருங்க அத்தை, மீனாக்காக்கு மயிலக்காக்கு அதாவது அவங்க வீட்டில் 80 பவுன் நகை போடுறேன்னு சொன்னாங்கல்ல அத்தை, அதெல்லாம் பொய் அத்தை. அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்க நகை எல்லாமே கவரிங் தான்" அப்படின்றாங்க. இதை கேட்ட கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. "ஏய் என்னடி சொல்கிற நீ? என்ன சொன்ன? ஏதாச்சும் என் காதில் ஏதாவது தப்பாக விழுந்துருச்சா? என்ன சொன்ன? திரும்ப சொல்லு நீ" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்கே பாருங்க அத்தை, அவங்க கொண்டு வந்த நகை எல்லாமே கவரிங் தான். அது தெரிஞ்ச உடனே மயிலக்கா தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்றதுக்காக எங்ககிட்ட என்னென்னமோ பேசி சொல்ல விடாம பண்ணிட்டாங்க. இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி இந்த உண்மையை உங்ககிட்ட மறைச்சா உங்களுக்கு நாங்க துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும்ல அத்தை. அதனால தான் இந்த விஷயத்த நான் இப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்." "என்னடி சொல்ற? இவ மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாரு அவரு எவ்வளோ உடைச்சு போவாரு இதெல்லாம் கேட்டா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனும் வந்துடுறாங்க. வந்த உடனே, "என்ன கோமதி ஆச்சு?
என்னாச்சு, எதுக்காக ரொம்ப கோவமா பேசுன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் பாண்டியன் கிட்ட சொல்லவும் பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன கோமதி சொல்கிற, சரவணன் மேல் தான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி அவள் அப்படியெல்லாம் நடிச்சிட்டு இருந்தாலே. ஆமாங்க, அதெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. நம்ம புள்ள மேலே நம்ம நம்பிக்கை வைக்காம அவளை இப்படியெல்லாம் பேசி அவளை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு அதாவது பாண்டியன் வந்த உடனே, "இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா, என்னை இந்த வீட்டை விட்டு மட்டும் துரத்திடாதீங்க மாமா, நான் ரொம்ப பாவம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருமா மயில், உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன்னு உனக்கு தெரியும்ல, அது உனக்கே தெரியும். இங்கே இருக்கிறவங்க 2 பேரை தவிர இவங்க 2 பேருக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை கூட அதாவது உன் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட அவங்க மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட மயில இருந்துட்டு, "இங்க பாருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுறாங்க. "இங்க பாருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக எனக்கு வேற வழியே தெரியல மாமா, அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்" அப்படின்றாங்க. நம்ம பாண்டியன்